உங்க கையை நிச்சயமா விட போறது இல்லம்மா. நான் எப்பவுமே உங்களை விட்டு பிரிய மாட்டேம்மா. நான் சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நான் எப்பவுமே உங்க கையை விட மாட்டேன். ப்ளீஸ்மா, என்ன உங்ககிட்ட கூப்பிட்டுக்கோங்கம்மா. அம்மா, அம்மா, ப்ளீஸ் அம்மா. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவிங்கிற ஸ்தானம் கிடைக்கலையே. நீங்க என்ன உங்ககிட்ட கூப்பிட்டுக்க மாட்டீங்கல்லம்மா? உங்களுக்கும் என் மேல கோவமா? கூப்பிட மாட்டீங்களா? பரவாயில்ல, உங்களோட சௌமியா அவளே உங்ககிட்ட வருவா. உங்க சௌமியா அவள் உங்ககிட்ட வருவாமா? அருண் என்னை எவ்வளவு காதலிக்கிறாரு. எல்லா கஷ்டத்துலயும் எனக்கு துணையா இருந்தாரு. சொல்லுங்க அக்கா. போய் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. அபார்ஷன் பண்ண. அம்மா, நீங்க கேட்கலையா? செவிடாயிட்டியா என்ன? போய் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு சொன்னேன். போ. அந்த போறேன் அத்தை, உடனே போறேன். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுக்கா? ஏன்னா நான் ஒரு முழுமையான பொண்ணா இருந்தா இன்னும் முழுமையடையாம இருக்கேன். ஆனா நீங்க ஒரு திருநங்கையா இருந்தும் முழுமை அடைஞ்சிருக்கீங்க. அதாவது நீங்க முழுமையற்றவங்களா இருந்தோம் உண்மையிலேயே ஒரு முழுமையான பொண்ணா இருக்கீங்க. நீங்க ஒரு மகளா இருக்கீங்க, மருமகளா இருக்கீங்க, மனைவியா இருக்கீங்க. ஆனா என்ன பாருங்க, முழுமையானவளா இருந்தோம் ஒரு உறவை கூட நிறைவேற்ற முடியல. சுமதி, நடந்தது நடந்து போச்சு. இன்னும் நீ எத்தனை நாளைக்கு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்ப? உங்களுக்காக ஏதாவது செய்யற வரைக்கும் நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன். அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க சேஃப்டியை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லக்கா. சரி, இதெல்லாம் விட்டுலாம். நான் ரொம்பவே அதிகமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க போய் தூங்குங்கக்கா. குட் நைட். சத்தியமா சொல்றேன்டா, உன்னை நான் சுட்டு கொன்னுடுவேன். இங்க பாரு, இதுக்கு மேல நான் இவ்வளவு பொறுத்துக்க மாட்டேன். உனக்கும் திருநங்கைக்கு இடையில இருக்கிற கதையை இதுக்கு மேல என் வீட்டுல பொறுத்துக்க மாட்டேன். அர்ஜுன் தாஸ் இதை எல்லாம் பொறுத்துக்கவே மாட்டான். என்னோட பரம்பரை அவ்வளவு கௌரவமான பரம்பரைடா. நீ கொண்டு வந்த குழந்தைய என்னால வம்சத்துல சேர்த்துக்க முடியாது. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த திருநங்கையோட கதையை நான் இன்னைக்கே முடிச்சு காட்டுறேன்டா. இங்க பாரு, இன்னைக்கு இவளோட கதையை நான் முடிச்சு காட்டுறேன் பார். நீ ஆம்பளை சிங்கன்னா என்ன தடுத்து பாடுறா பாக்கலாம். யார்கிட்ட விளையாடுற? வா. இருக்கட்டும். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்க விரும்பல. கிளம்புகமா.
பாட்டி இப்ப வேண்டாம். எங்க 2 பேரும் இன்னைக்கு தனியா விட்டுடுங்க. எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணி தான் நாங்க இப்ப எங்க கால்ல நிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வேண்டாம். வருண், சொல்லுங்க மாமா. போலீஸை கூப்பிட சொல்லி ஐடியா கொடுத்தது யாரு? அத்தை அத்தை தான் என்னை கூப்பிட சொன்னாங்க. பிரீத்தி, இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே அவங்கள நம்பவே முடியாது. பிரஸ்காரங்க இருக்காங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? உலகம் பூரா அந்த நியூஸை பரவி விட்டுருவாங்க, ஹெட்லைன்ஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நியூஸ் பரவனா பரவிட்டு போட்டு, எனக்கு சும்மதி வேணும், அவ்வளவுதான். அவகிட்ட கணக்கு தீர்க்க வேண்டியது பாக்கி. எவ்வளவு அழகா இருக்குல்ல? சௌமியா தூங்கிட்டு இருக்கா, பக்கத்திலே குழந்தை தூங்கிட்டு இருக்க. அந்த குழந்தையோட அப்பா தன்னோட சின்ன குடும்பம், ஆனந்தமான குடும்பத்தை பார்த்து சந்தோஷப்படும். எங்க மேல உனக்கு அக்கறை இல்ல, ஆனா ஒருவேளை உன் தங்கச்சி மேல உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அப்ப நான் சொல்லிடுறேன். அவ உன் பாட்டி வீட்டுல தான் இருக்கான். பாட்டியா? துரோகம் உங்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்க. போய் அவகிட்ட எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணன்னு கேளு. நாங்க அவளுக்கு என்ன குறை வச்சோம்? என்னங்க, வாங்க நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். நான் என் தங்கச்சியை பார்க்கணும். வாங்க. ஒரு நிமிஷம் சௌமியா, இப்போ சுமதி பாட்டி வீட்டுல இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகணும்? பொறுமையா நம்ம போய்க்கலாம்ல. இல்லங்க, நான் அவகிட்ட இப்பவே பேசி ஆகணும். சரி, நீங்க வரலன்னா நானே போய் அவளை பாக்குறேன். சௌமியா இரு, நானும் உன் கூட வரேன். பாட்டி, பாட்டி நீங்க என்ன இங்க? தங்கச்சிங்க? சுமதி இங்க வந்தது உண்மைதான், ஆனா உடனே போயிட்டாமா. நான் அவளை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேம்மா, ஆனா முடியல. அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா அதை முடிச்சிட்டு வர்றதாவும் சொன்னா. வேலையா? என்ன வேலை பாட்டி? அவ எங்க போனா? நீங்க யாரும் தடுக்கலையா? தடுத்தேம்மா, எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா அவ எந்த வேலையை பத்தி பேசினான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலம்மா. சுமதி இப்ப என்ன யோசிச்சிட்டு இருக்கா, என்ன பண்ண போறா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வெக்கங்கட்டவங்களா இருக்கீங்க. உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த வீட்டுல உங்களை அவமானப்படுத்தி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்துடுறீங்க. பாட்டி, இது உங்களோட சம்பந்த வீடு மட்டும் இல்லை, இது என்னோட வீடும் கூட.